சவுதில இருந்து வரும்போது லோன் வாங்கிட்டு வந்துட்டோம்னா இந்தியாவுக்கு போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டாங்க. ஆமாங்க, பிடிக்க மாட்டாங்க, உண்மைதான். ஆனா நிறைய ப்ராப்ளம்ஸும் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சில ஃபாலோவர்ஸ் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கன்னா எக்ஸிட் அண்ட் ரீஎன்ட்ரியா போகும்போது அப்படியே வேலையை விட்டுருவோம். அங்கிருந்து வரும்போது டேபில இருந்து பேங்க்ல இருந்து லோனை வாங்கிட்டு இங்க வந்துருவோம். போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. முன்னாடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டும் மன்னிச்சு விட்டு இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்குது. பட் அவங்களால ஆக்ஷன் இந்தியால வந்து எடுக்க முடியுமா? சவுதி அரேபியால இருந்துன்னா முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இந்த அக்ரிமெண்ட் கிடையாது. அவங்க போலீஸும் இங்க வர முடியாது, அவங்க பேங்க் ஏஜென்சியும் இங்க வர முடியாது. சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டி பேங்க் ஏஜென்சி இந்த லோன் கலெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி லோனை வசூல் பண்றது ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணாலும் நீங்க இங்க போய் போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கள பிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க வந்து கேட்க ரைட்ஸ் இல்லை. ஆனா நீங்க தப்பி தவறி சவுதி அரேபியால காலை வச்சிட்டீங்கன்னா திருப்பி நீங்க அங்க மாட்டீங்க. உங்களுக்கு 5 லட்சம் ரியால் வரைக்கும் ஃபைன் வரும். அது இல்லாம உங்களுக்கு ஜெயில் தண்டனை கூட கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க இங்க இருந்தபடியே நீங்க லோனை கட்டி முடிச்சிடலாம். அது ஈஸி ப்ராசஸ் தான். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணி அந்த லோனை கட்டி முடிச்சிடுங்க. தயவு செஞ்சு லோனை வைக்காதீங்க. சவுதி அரேபியா போனா தானே பிடிப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அப்படி கிடையாது. நீங்க சவுதி அரேபியாவோட யாரு அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்களோ, இந்த மாதிரி கேசஸ் கிரிமினல் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி வச்சிருக்காங்களோ அந்த நாட்டுக்குலாம் போனீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. சொல்ல முடியாது, நாளைக்கு இந்தியா வந்து கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா சவுதி அரேபியாவோட நீங்க சிக்குவீங்க. ஸோ தப்பு பண்ணா எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம மாட்டுவோம். தயவு செஞ்சு நீங்க லோன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை கட்டி முடிச்சிருங்க. தேவையில்லாத டென்ஷன் வேண்டாம். ஏன்னா அது வட்டி வட்டி போட்டு அது நீங்க வாங்கின அமௌண்ட்டோட நீங்க 4-5 மடங்கு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இது தேவையில்லாத தலைவலி. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் லோன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க அங்க இருந்தபடியே அந்த லோனை கட்டலான்னு. அண்ட் உங்க கருத்துங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.